வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நம்ம அக்டோபர் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. ஏன்னா அம்மனுடைய அருள் எல்லா ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கப்பெற்று அந்த எப்படி ஒரு தாயாகப்பட்டவள் தன்னுடைய குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாளோ அதே மாதம் தான் இந்த அக்டோபர் மாதமும் இந்த அம்மனுடைய அருளால எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. இந்த மாதத்துல நவராத்திரி 2ஆம் தேதி தொடங்குகிறது, 12ஆம் தேதி நிறைவடைகிறது. இந்த 9 நாட்கள்ல நீங்க மிக ஸ்ரத்தையோடு ஒரு ஆத்மார்த்தமோடு பூஜை செய்தீங்கன்னா, வழிபாடு செய்தீங்கன்னா, பெண்கள் மட்டும் இல்லாது ஆண்களும் உங்களால முடிந்த ஒரு பூஜைகளை செய்யுங்க. இந்த நவராத்திரியில அது செய்யும் போது உங்களுக்கு தேவையான ஒரு முயற்சிகள்ல வெற்றிகள் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போது. இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதை நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்ன்றது அவங்களுக்கும் தெரிய வரும். அதனால நீங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். ரிஷப ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்துல சில மாற்றங்கள், திடீர் திருப்பங்கள் கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். அடுத்து இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு அதிபதி அந்த சுக்கிரனாகப்பட்டவர் இருக்கிறதுனால ரிஷப ராசி அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை மிகவும் அழகாக வச்சிருப்பாங்க. எப்போதுமே ரொம்ப பெரிய ஒரு எண்ணங்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இருக்கும். தன்னுடைய வாழ்க்கையில நிறைய பணங்கள் சேமிக்கணும், அதை ரொம்ப நல்லா பாதுகாக்கணும், தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வி அறிவை கொடுக்கணும், தன்னுடைய குழந்தைகள் நல்ல ஒரு புகழ்மிக்கவராக வரணும்ன்ற ஒரு எண்ணங்கள் எப்போதுமே இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்துல இந்த ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய வீட்டையும் சரி தன்னுடைய அலுவலகத்திலையும் சரி மிகவும் நேர்த்தியாக வேலை செய்பவர்கள். வீட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க. எப்போதுமே ஒரு டெக்கரேஷன் இருக்கிற மாதிரி அந்த வீட்டை பாத்தீங்கன்னா மிகவும் தூய்மையாக வைத்துக் கொள்பவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். அலுவலகத்திலையும் தான் செய்யக்கூடிய வேலையில ஒரு டிரான்ஸ்பரண்ட் எப்போதுமே இருக்கும். நீங்க இதுதான் செஞ்சிருக்கிறீங்க, அடுத்து உங்க வேலையை யார் செஞ்சாலும் அதை அவங்க அப்படியே கண்டினியூ பண்ற மாதிரி அந்த டிரான்ஸ்பரண்ட்ன்ற ஒரு மிகவும் நேர்த்தியாக செய்யக்கூடிய திறமைகள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்போதுமே இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, நீங்க மத்தவங்களை பத்தி எப்போதுமே யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. நம்மளுடைய அக்காவோ நம்மளுடைய சகோதர சகோதரிகளோ இல்ல நம்மளுடைய உறவினர்களோ நல்லா வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்களே, நாம மட்டும் இன்னும் வளராம இருக்கிறோமே, நமக்கு எவ்வளவோ நீங்க பணம் சேர்க்கணும்னு நிறைய ஆசைப்படுறீங்க. ஆனா தேவையில்லாத விரய செலவுகள், ஆடம்பர செலவுகள் அதிகமாக இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களிடம். அந்த ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கிட்டே வாங்க. அதற்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு மிகவும் நேர்த்தியாக அமைய போகுது. ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்திலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறார். உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வந்ததுல இருந்து சில ரிஷபராசி என்பர்கள் தேவையில்லாத அவமானங்கள், தேவையில்லாத இழிச்சொல், அதாவது மத்தவங்க உங்களை ஏளனமா பேசுறது, அந்த மாதிரியான ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அலுவலகத்துல உயர் அதிகாரிகள் மூலமாக அதிகமான ஒரு பழிச்சொல்ல நீங்க வாங்கியிருப்பீங்க. யாரோ செஞ்ச தவறுக்கு பாத்தீங்கன்னா நீங்க தலை குனிந்து நிற்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். கடந்த ஒரு 3 மாதத்துல நான் ஒண்ணுமே தப்பே செய்யல, என்னுடைய வேலை எப்போதுமே டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும், ஆனா எனக்கு தெரியாமலே என்ன ஒரு பலிகடாவா ஆக்கிட்டாங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அதையே நினைச்சு நினைச்சு டெய்லி நீங்க அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட என்ன இந்த மாதிரி ஆபீஸ்ல பேசிட்டாங்க அப்படின்னு ஒரு மன உளைச்சல்ல இருப்பீங்க. இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் தான். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருந்ததுனால தேவையில்லாத பழிச்சொல்லுக்கு நீங்க இதனால் வரை ஆளாகிட்டீங்க. இது அக்டோபர் மாதத்துல இருந்து நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் வேலை இழப்புகளை இழந்து
வேலையை இழந்து அதிகமாக தவிச்சிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா மாத வருமானம், மாத கமிட்மெண்ட்ன்றது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா கிரெடிட் கார்டு இருக்கு, ஹோம் லோன் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அதாவது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கும் போது அதன் மூலமாக கடன்கள், ஒண்ணுமே இல்லை சில அதிகமா ஆசைப்பட்டு இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடந்த ஒரு 3 மாதமாக இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்க்கெல்லாம் அதிகமா லோன் போட்டு நீங்க வாங்கியிருப்பீங்க. அது நம்மளுக்கு ஒரு நிரந்தர வேலை தானே, நம்ம மாசம் மாசம் கட்டிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நீங்க வாங்கியிருப்பீங்க. ஆனா அது வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு தேவையில்லாத குளறுபடியான ஒரு சூழ்நிலைகள், உங்களுடைய அலுவலகத்துல வேலையை இழக்கக்கூடிய ஒரு அபாயம், அவங்களே உங்களை வேலையை விட்டு துரத்தும் அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், இது எல்லாமே சேர்ந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் கடந்த ஒரு 3 மாதமாக நீங்க உங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த அக்டோபர் மாதத்துல, ஏன்னா இந்த அம்மனுடைய அருள், நவராத்திரி என்ற ஒரு வைபவம் இந்த மாதத்துல இருக்கிறதுனால அங்க அந்த ஒரு பூஜை நம்ம டெய்லி வீட்டுல பண்ணினாலே போறோம். நம்மளுடைய மனம் நம்மளை அறியாமலேயே அந்த தெய்வத்துக்கிட்ட போய் நம்ம முறையிடும். என்ன ஏன் இப்படி வச்சிருக்கிற, நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்ற நம்மை அறியாமலேயே நம்மளுடைய எண்ணங்கள் அந்த தெய்வத்திடம் பேச போகும். அந்த மாதிரிதான் இந்த அக்டோபர் மாதமும். அந்த நவராத்திரின்ற ஒரு வழிபாடு அந்த மாதத்துல இருக்கும் போது உங்களை அறியாமலேயே நீங்க செய்கின்ற அந்த தெய்வ வழிபாடு ஆகப்பட்டது உங்களையே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு, ஒரு மேன்மையை, வாழ்க்கையில ஒரு மேன்மையை அடையக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு போக போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல லோன் யாருக்கெல்லாம் தேவையோ, அதாவது பர்சனல் லோன் அப்ளை பண்ணிருப்பீங்க, இல்ல பிசினஸ் சம்பந்தமாக ஒரு ஓடி கூட நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க, அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதம் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு சாங்ஷன் எல்லாம் வருவதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போது. நிறைய பேருக்கு வீடு விற்கல, வீடு அப்படியே தேக்க நிலையிலேயே இருக்கு, இதனால எனக்கு கடன்கள் அதிகமாக இருக்கு, இந்த வீடை வித்தா எனக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாற்றங்கள் இந்த மாதத்துல, அக்டோபர் மாதத்துல கண்டிப்பாக இருக்கு. அதனால நீங்க இந்த அக்டோபர் மாதத்துல வீடு விற்கக்கூடிய முயற்சியிலையும் நீங்க ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு அதுல இருந்து மாதம் மாதம் வருமானம் வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போகுது. அதெல்லாம் இந்த மாதத்துல நீங்க முறைப்படி, நீங்க எப்படி ஒரு வரைமுறையோடு இருந்தீங்களோ அந்த வரைமுறை இல்லாம கடந்த 3 மாதத்துல இருக்கிறீங்க, அதை எல்லாத்தையுமே திரும்ப ஆக்டிவேட் பண்ணுங்க. ஒரு முறைப்படி உங்களுக்கு இப்படிதான் வாழணும்ன்றத ஒரு செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா வருகின்ற வருமானம் எந்த விதமான தடையும் இல்லாமல் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் முழு அளவும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய திருமண வாய்ப்புகள்ல உங்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் காத்துட்டு இருக்குது. உங்களுக்கு பிடித்தமான மனைவி, உங்களுக்கு பிடித்தமான கணவர், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை, நீங்க இந்த வாழ்க்கைக்காக தான் ரொம்ப வருடமாக காத்துட்டு இருந்தீங்க. ஏன்னா நம்ம திருமண வாழ்க்கைன்றது சாதாரணமா முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயமே இல்லை. அதுலயும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப காத்திருந்து மெதுவா தான் அதை டிசைட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட அந்த டிசிஷன் ஆகப்பட்டது இன்றைய அளவுல உங்களுக்கு மிகவும் நேர்த்தியாக, மிகவும் அழகாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு சாதகமான மாதம் தான் சொல்லணும். சில பேருக்கு அது ஒரு நிறைய ஒரு தேவையில்லாத ஒரு முயற்சிகள், அதாவது நீங்க அங்க இருந்து இந்தியாவுக்கு வரணும்ன்ற ஒரு முயற்சி எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நேரம், அதெல்லாம் செய்யாதீங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு கடகராசியில நீச்சம் ஆகுறதுனால, 3ஆம் இடத்துல நீச்சம் ஆகுறதுனால இந்த மாதிரியான தேவையில்லாத முடிவுகள், எண்ணங்கள் எடுக்கிறதுக்கு உண்டான சாதகமாக இருக்கு. அதெல்லாம் செய்யாம நீங்க அங்கேயே இருந்து உங்களுடைய தொழிலையோ வேலையோ பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இது நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களையும் உங்களுடைய சுய ஜாதக பலன்களையும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.